ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வறுவல் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கு நான் 4 வாழைக்காய் எடுத்துருக்கேன். இதுலேருந்து முதல்ல தோலை சீவிடுறேன். இதே மாதிரி நான் எல்லா வாழைக்காயிலிருந்து தோலை சீவிக்கிறேன். இப்போ நான் இந்த வாழைக்காயில் மேலே இருக்க இந்த கருப்பை நீக்கிட்டு இதை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை 2ஆக கட் பண்ணிட்டேன். இந்த 2லேருந்து 1 எடுத்து பாதியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை நீட்டாக கட் பண்ணிக்கிறேன். இதை ரொம்ப மெலிசாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் தடிசாக போடணும். நான் இதே மாதிரி எல்லா வாழைக்காவும் கட் பண்ணிக்கிறேன். வாழைக்காவை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா வாழைக்காய் கருப்பாயிடும். இந்த வாழைக்காய் செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 4 வாழைக்காய்க்கு நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன், 4 பல் பூண்டையும் சேர்த்துக்கிறேன், ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன், அது கூட 1 ஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே நான் 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். தனியாத்தூள் கூட 3 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இதை கொஞ்சம் அரைச்சிருக்கேன், இப்போ இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும், அதனால 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ நான் இந்த மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இந்த சைடு நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வாழைக்காவை நான் தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா வடிகட்டியிருக்கேன், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கிறேன். இங்கே எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம உப்பு சேர்த்த வாழைக்காவை இதில் போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இதை 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுடுறேன். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதும் இதில் வறுத்துக்கிறேன்.
வாழைக்காவை வறுத்துட்டேன். இப்போ நான் இதே எண்ணெயில் மசாலாவை வறுத்துக்கிறேன். எண்ணெய் இங்கே சூடாக இருக்குது. நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரியட்டும். நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இந்த மசாலாவை எண்ணெயில் போட்டேன். இதை நான் நல்லா வதக்குறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்குறேன். இப்போ மசாலாவை நல்லா வதக்கிட்டேன். இதில் இருக்க பச்சை வாடையும் போயிருக்கு. வறுத்து வச்சுருக்க வாழைக்காவை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வாழைக்காவை இதில் மசாலாவில் சேர்த்துட்டேன். இந்த வாழைக்காயில் இந்த மசாலா நல்லா சேர்கிற மாதிரி கலந்து கொடுக்குறேன். கலந்து கொடுக்க சொல்ல கொஞ்சம் மொல்லமாக கலந்து கொடுங்க, இல்லைன்னா வாழைக்காய் வந்து உடஞ்சிடும். இந்த வாழைக்காவை எண்ணெயில் முதல்ல வறுத்ததுனால இந்த வாழைக்காய் வந்து 5 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ வாழைக்காய் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நான் இதை இறக்கிடுறேன். பாருங்கள், நம்மளுடைய அருமையான வாழைக்காய் ஃப்ரை இங்கே ரெடியாக இருக்குது. இதோடைய வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குது. இஞ்சி பூண்டு சோம்பு போட்டதுனால இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.